வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுப்பதற்கு வலுவான பாதுகாப்பு சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். பயங்கரவாத மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகள் பரவுவதை தடுக்கவும் சமாளிக்கவும் தேசிய பாதுகாப்பு சட்டம் போன்ற பிரத்யேக பாதுகாப்பு சட்டங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் மலேசியாவிற்கு ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வெளியிலிருந்து வரக்கூடிய பயங்கரவாத மற்றும் தீவிரவாத கூறுகள் மற்றும் தாக்கங்களிலிருந்து நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் வலுவான தேசிய பாதுகாப்பு சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டிய தேவைகள் இருப்பதாக பிரதமர் விளக்கினார். எனினும் இதுபோன்ற சட்டத்தை உருவாக்குவதற்கான அவசியத்தையும் தேவையையும் போலீஸ் படை, இராணுவம் மற்றும் இதர அமலாக்க தரப்பினரிடமே தாம் விட்டுவிடுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் நடப்பு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் புதியதாக சில அம்சங்கள் சேர்க்கப்படும் போது அவற்றை சில தரப்பினர் எதிர்க்கக்கூடும். ஆனால் அந்த அம்சங்கள் தற்காக்கப்படுவதற்கு அரசாங்கம் போராடும் என்று பிரதமர் விளக்கினார். மலேசியா ஜனநாயகத்தின் அடையாளமாக ஒரு முதிர்ச்சி பெற்ற நாடாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த உருவாக்கத்தில் பயங்கரவாத மற்றும் தீவிரவாத சக்திகளுக்கு இடமில்லை. அத்தகைய களம் உருவாக்கப்படுவதை நம்மால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். பயங்கரவாத மற்றும் தீவிரவாத சித்தாந்தத்தை தடுப்பதற்கும் அவற்றை கையாளுவதற்கும் மலேசியாவில் இன்று புத்ராஜயாவில் ஒரு செயல் திட்டத்தை வெளியீடு செய்து உரையாற்றிய போது பிரதமர் இதனை தெரிவித்தார். பயங்கரவாத கூறுகள் நாட்டிற்குள் நுழைந்தால் நாட்டில் இனங்களுக்கிடையில் பிளவுகளையும் பேதங்களையும் ஏற்படுத்திவிடும் என்று பிரதமர் அச்சம் தெரிவித்தார். பயங்கரவாத கூறுகளை துடைத்தொழிப்பதில் அரசாங்கத்திற்கு அரசியல் நோக்கங்கள் எதுவும் இல்லை. ஆனால் நாட்டின் பாதுகாப்பில் அச்சுறுத்தல் ஏற்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று அவர் விளக்கினார். ஓர் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் மலேசிய ரிங்கிட்டின் மதிப்பு 39 மாத காலத்திற்கு பிறகு இன்று உச்சத்தை தொட்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய பணவீக்க விகித தரவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டின் மத்திய வங்கியின் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதன் விளைவாக ரிங்கிட்டின் மதிப்பு வலுவடைய தொடங்கியுள்ளது. இன்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்த அந்நிய செலாவணி பரிமாற்றத்தில் ஓர் அமெரிக்க டாலருக்கு 4 வெள்ளி 12 காசாக பதிவாகியுள்ளது. இது கடந்த 39 மாதங்களுக்கு பிறகு உச்சத்தை தொட்ட விகிதமாகும். ரிங்கிட் மதிப்பின் ஏறுமுகம் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி வருவதாக நாட்டின் முன்னணி நிதி ஆலோசகர்கள் கூறுகின்றனர். சபா லிகாஸ் லோரோங் புரோங் கலேத்தோ ஜலான் லெம்பாக பாடி என்ற இடத்தில் குடிசை வீடு ஒன்று தீப்பற்றிக் கொண்டதில் ஒரு குழந்தை உட்பட 5 கருகி மாண்டனர். இத்துயரச் சம்பவம் இன்று மதியம் 12:40 மணியளவில் நிகழ்ந்தது. இதில் 1 வயது குழந்தை, 3 சிறார்கள் மற்றும் 14 வயதுடைய பெண் ஆகியோர் மாண்டதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த பலகை வீட்டில் தீ நாலாபுறமும் சூழ்ந்து கொண்ட வேளையில் தீயின் ஜுவாலைக்கு மத்தியில் தப்பிக்க இயலாமல் 5 கருகி மாண்டதாக குத்தகினபாலு மாவட்ட போலீஸ் தலைவர் ACP கசிமூட தெரிவித்தார். 5 உடல்களும் வீட்டின் குளியல் அறையிலிருந்து மீட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். நேபாள் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ள மலேசியர்கள் அந்த பயணத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறு மலேசிய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. தற்போது நேபாளில் அடைமழை பெய்து வருகிறது. பல இடங்களில் நிலச்சரிவு சம்பவங்கள் சங்கிலி தொடரை போன்று நிகழ்ந்து வருகின்றன. அந்த நாட்டின் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 26ஆம் தேதி பெய்த கனத்த மழையில் பெரும்பாலான நெடுஞ்சாலைகள் மற்றும் சாலைகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. இந்நிலையில் மலேசியர்கள் அந்த நாட்டிற்கு தற்போது பயணம் மேற்கொள்வது பாதுகாப்பானது அல்ல என்று நேபாள் தலைநகர் காட்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதர் முகமது ஃபிர்டவுஸ் அஸ்மான் வலியுறுத்தியுள்ளார். இன்று திங்கட்கிழமை சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வரும் டொயோட்டா அல்ஃபாட் வாகனம் களவாடப்பட்டது தொடர்பிலான காணொலியை தொடர்ந்து அந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர புலன் விசாரணை செய்து வருவதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அஹ்மத் தெரிவித்தார். இது தொடர்பாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:19 மணியளவில் ஜலாப்பாங்கில் ஆடவர் ஒருவரிடமிருந்து போலீசார் புகார் ஒன்றை பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். புகார் செய்தவர் உள்ளூரைச் சேர்ந்தவர் ஆவார். வீட்டின் முன் நிறுத்தப்பட்ட அந்த MPV வாகனத்தை அவரின் கண் முன்னாலேயே ஆடவர் ஒருவர் களவாடிக் கொண்டு தப்பிக்கும் காட்சி ரகசிய கேமராவில் பதிவாகியுள்ளதாக ACP அபாங் ஜைனால் தெரிவித்தார். நாட்டில் மலாய்க்கார வாக்காளர்களின் ஆதரவு பரிசான் நேஷனலுக்கு மெல்ல மாறி வருவது குறித்து பெர்கத்தா நேஷனலில் ஓர் உறுப்பு கட்சியான கராக்கான் அச்சம் தெரிவித்துள்ளது. இந்த நிலை தொடருமானால் வருகின்ற பொதுத் தேர்தலில் பெர்கத்தா நேஷனலுக்கு பேரிடியாக மாறலாம் என்று
கரகான் கட்சி தலைவர் டாக்டர் டொமினிக் லாவ் அச்சம் தெரிவித்தார். கிளாந்தான் குவாமுசாங் நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட நங்கிரி மற்றும் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற ஜொகோர் மகோத்தா ஆகிய சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்களில் பரசான் நேஷனல் அபரிமித வெற்றி பெற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். வெற்றி ஒருபுறம் இருந்தாலும் பரசான் நேஷனலுக்கு பெரும்பான்மை வாக்குகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதையும் அவர் குறிப்பிட்டார். மகோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரசான் நேஷனலின் பெரும்பான்மை 4 மடங்கு அதிகரித்திருப்பதையும் டொமினிக் லாவ் சுட்டிக்காட்டினார். இதன் தொடர்பில் அண்மைய இடைத்தேர்தல்கள் முடிவு குறித்து பரிகாத்தா நேஷனல் விரிவான ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஷைனிங் ஸ்டார்ஸ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி குவெல்ஸ் சிட்டி மால் குவாலலம்பூர் பேரங்காடி மையத்தில் ஃபேஷன் வித் ஸ்டார்ஸ் 1.0 எனும் புடவை துணியை அடிப்படையாக கொண்ட மாபெரும் ஆடை அலங்கார ஃபேஷன் ஷோ போட்டி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்தியர்களின் பாரம்பரிய புடவையான சேலை துணியை அடிப்படையாக கொண்டு அதன் வாயிலாக வடிவமைக்கப்படும் பலதரப்பட்ட ஆடைகளில் இந்திய பெண்கள் பவனி வந்து நமது கலாச்சாரத்தை பறைசாற்றும் நோக்கில் இந்த ஃபேஷன் வித் ஸ்டார்ஸ் 1.0 நடத்தப்பட்டது. 18 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் மற்றும் 6க்கும் 15க்கும் இடைப்பட்ட வயதுடைய சிறார்கள் என 2 பிரிவுகளாக ஃபேஷன் வித் ஸ்டார்ஸ் 1.0 ஏற்பாடு செய்யப்பட்டது. ஷைனிங் ஸ்டார்ஸ் தலைமைச் செயல்முறை அதிகாரி சாதனை சுடர்மணி மாஸ்டர் யுகான் தருண் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்விற்கு PKR கட்சியின் உலுஸ்லாங்கூர் இளைஞர் பிரிவு துணைத் தலைவரும் பெப்ஸ் எனப்படும் புங்கரா பலியஸ்லாங்கூர் உலுஸ்லாங்கூர் தலைவருமான கலைச்செல்வன் ஜெகநாதன் மற்றும் சூப்பர் ஸ்பீட் எக்ஸ்பிரஸ் அண்ட் சாய் FM நெட்வொர்க் தலைவர் சிவகுமார் அப்பாராவ் ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர். இந்த ஃபேஷன் ஷோவில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பிரிவில் இறுதிச் சுற்றுக்கு 80 தேர்வு செய்யப்பட்டனர். இந்த 80ல் தனது தனித்துவமான ஆடை அலங்காரத்தை வெளிப்படுத்திய எடேல் என்பவர் ஃபேஷன் வித் ஸ்டார்ஸ் 1.0 வெற்றியாளராக வாகை சூடினார். அவருக்கு கிரீடம் அணியப்பட்டு 1000 வெள்ளி ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. சிறார்கள் பிரிவில் பவிஷா கா வெற்றி பெற்றார். அவருக்கு கிரீடம் அணியப்பட்டு 500 வெள்ளி ரொக்கம் வெற்றி தொகையாக வழங்கப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டது. போட்டியில் கலந்து கொண்ட மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசாக கிரீடம், பட்டம் மற்றும் சாஷ் வழங்கப்பட்டது. ஷைனிங் ஸ்டார்ஸ் நிர்வாக குழுவினர் இதற்கு முன்பு கடந்த 4 ஆண்டுகளாக பாட்டுப் போட்டி, ஃபுட்சால் போட்டி மற்றும் கீழ்பேரா மாவட்டத்தைச் சேர்ந்த தொடக்க மற்றும் இடைநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவை வெகு சிறப்பாக நடத்தி வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குவாலலம்பூர் ஜலான் துன் ரசாக் ஜலான் தமான் யூதான் சாலையில் உள்ள அமெரிக்க தூதரக கட்டடத்தின் பின்னால் ஓர் ஆதரவு பேரணி இன்று நடைபெற்றிருப்பதை போலீசார் உறுதிப்படுத்தினர். காலை 8:10 மணிக்கு நடைபெற்ற இந்த பேரணி நாட்டின் சட்ட திட்டங்களை பின்பற்றி நடத்தப்படவில்லை என்று வங்சாமாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது லசீம் தெரிவித்தார். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் நடவடிக்கையை கண்டித்தும் இந்த பேரணி நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் 7 பேர் பங்கேற்றுள்ளனர். புலன் விசாரணைக்கு ஏதுவாக விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஆரோக்கியமான பொருளாதார அடைவு நிலைக்கு ஏற்ப மக்களிடையே வறுமையை துடைத்தொழிப்பதற்கான முயற்சிகளை அதிகப்படுத்துவதற்கான கடப்பாட்டை அரசாங்கம் கொண்டுள்ளது. இது மடானி பொருளாதார செயல் வடிவத்திற்கு ஏற்ப யாரும் பின்தங்கிவிடாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ராம்லி கூறினார். அவ்வாறு செய்யாவிடில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சிறப்பானதாக இருந்தாலும் பெரும் பணக்காரர்கள் மற்றும் பரம ஏழைகள் என 2 பிரிவுகளாக நாம் பிளவுபட்டு விடுவோம் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இன்று நடைபெற்ற பரம ஏழ்மைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது தொடர்பான 2024 தேசிய ஆய்வரங்கில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நேர்மறையான பொருளாதார வளர்ச்சி, கட்டுப்பாட்டில் உள்ள பணவீக்கம், இப்பிராந்தியத்தில் மிகவும் சிறப்பான நிலையில் இருக்கும் பங்குச்சந்தை, ரிங்கிட்டின் மதிப்பு உயர்வு உள்ளிட்ட அம்சங்களை உள்ளடக்கிய பொருளாதார குறியீடு பெருமிதம் அளிக்கும் வகையில் உள்ளது. பொருளாதாரத்தை கையாள்வதற்கு உரிய சிறப்பான தடத்தில் மலேசியா பயணிப்பதை இது காட்டுகிறது என்று அவர் சொன்னார். 2024ஆம் ஆண்டுக்கான லெட்டுவா டி லங்காவி எனும் அனைத்துலக சைக்கிள் ஓட்ட போட்டிக்கு வழிவிடும் வகையில் நாளை மறுநாள் அக்டோபர் 2ஆம் தேதி கொலகுபுபாருவில் 10 சாலைகள் மூடப்படும் என்று உலுஸ்லாங்கூர் போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த போட்டி கொலகுபுபாருவில் தொடங்கி பஹாங் பந்தோங்கில் முடிவரும் என்று உலுஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் அஹ்மத் ஃபைசால் தெரிவித்துள்ளார்.
கடந்த 2 நாளாக காணவில்லை என்று தேடப்பட்டு வந்த ஒரு மாற்றுத்திறனாளியான முதியவர் ஒருவர் தண்ணீர் குளத்தில் பிணமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திரங்கானு கமாமான் கம்போங் பாமான் என்ற இடத்தில் 65 வயதுடைய அந்த முதியவர் இறந்து கிடந்ததாக கமாமான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். தனது வீட்டிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் அந்த முதியவரின் உடலில் காயம் எதுவும் இல்லை. இது திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.